என் பெயர் ஜி விஜயலட்சுமி, துளசியாபட்டத்திலிருந்து வந்திருக்கேன். இஸ்லாமியர் என்றால் என்ன? அதுல 2 பிரிவாக இருக்கிறீங்க. எத்தனை பிரிவு இருக்கு? ரஜாத்துல இருக்கும்னு சொல்றாங்க சில பேர். அப்படின்னா என்ன விளக்கம் தேவை? அதாவது இஸ்லாத்தில் எத்தனை பிரிவு இருக்குன்னு அவங்க கேட்கிறாங்க. இஸ்லாத்துல பிரிவே கிடையாது, முஸ்லிம்கள்ல பிரிவு இருக்கிறது. 2க்கு வித்தியாசம் இருக்கிறது. இஸ்லாத்தில் பிரிவு என்றால் குர்ஆன்லயோ நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரையிலையோ முஸ்லிம்கள் இத்தனை வகையா இருக்கிறாங்க அப்படின்னு பிரிச்சுலாம் சொல்லப்படவே இல்லை. முஸ்லிம்களுக்குள்ள பல காரணங்களுக்காக பல பிரிவுகள் ஏற்படுகிறது. எப்படி ஏற்படுது? நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மரைக்காயிருப்பீங்க. நீங்க முஸ்லிம்கள்ல மரைக்காயரு, ராவுத்தரு, லெப்ப, தக்னி, இப்படி எல்லாம் சில சொற்களை நீங்க கேள்விப்படுவீங்க. இதெல்லாம் எதனால ஏற்படுது? 2 விஷயத்தெல்லாம் பிரிவு ஏற்படுதுங்க. ஒன்னு, அவங்க சார்ந்த தொழில் அடிப்படையில பிரிவு. இன்னொன்று, மார்க்கத்தை புரிந்து கொள்வதில் ஏற்படுகிற பிரிவு. இந்த மரைக்காயருங்கிறது இருக்குல்ல, மரைக்காயர் என்பது மரக்கலாயர், மரக்கலாயர் என்பதுதான் மரைக்காயர் என்று மாறுகிறது. மரக்கலம்டா என்ன? கப்பல், படகு, தோணி, மரக்கலம் சொல்றாங்க இல்லையா? அந்த மரக்கலம் சார்ந்த தொழில் பண்ணாங்கல்ல, அவங்கள மரைக்காயர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது கப்பல்ல போய் வெளிநாட்டில் சரக்கை ஏத்திட்டு வந்து நம்ம நாட்டில் விற்கக்கூடியவர்களாக கடல் வாணிகம், சுருக்கமா சொல்ல போனால் கடல் வழியாக வியாபாரம் செய்தவர்கள் மரக்கலாயர்கள், மரக்கலத்தின் மூலமாக தொழில் செய்தவர்கள் சொல்லப்பட்டாங்க. மரக்கலாயர் மரக்கலாயர்னு சொல்லிக்கொண்டே வந்து பிறகு மரைக்காயர் ஆயிடுச்சு. இது ஒரு ஜாதியா செஞ்ச தொழிலுக்காக உள்ள பேரு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க முஸ்லிம்கள்? அவங்களுக்கு மரக்கலமே தெரியாது, மரக்கலத்துல ஏறக்கூட மாட்டாங்க, மரைக்காயர்னு போட்டுக்கிறாங்க. அந்த தொழிலை செய்யும் போது அதை போட்டால் நியாயம் இருக்கிறது. அந்த தொழில் செய்யல என்ற உடனே இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, நாங்க கடற்கரை பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் மரைக்காயர்னு சொல்லிக்கிறாங்க. இது இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு விஷயம். ராவுத்தருங்கிறாங்க. ராவுத்தர்னா என்ன? குதிரையை பயிற்றுவிக்கக்கூடியவர், குதிரைக்கு பயிற்சி அளிக்கக்கூடியவர் அர்த்தம். மாவுத்தர்னா யானைய மாவுத்தம்பாங்கல்ல, யானைக்கு ட்ரைனிங் கொடுக்கறால மாவுத்தம்பாங்க, குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்கறால ராவுத்தம்பாங்க. முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்க? அந்த காலத்துல அரபு நாட்டில இருந்து குதிரையை இறக்கி அதுக்கு பயிற்சி கொடுத்து அதை இங்க உள்ள ராஜாக்களுக்கு விற்பாங்க. குதிரைக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து கட்டளைக்கு கட்டுப்படுற மாதிரி, வேகமா ஓடுற மாதிரி இந்த பாஷையெல்லாம் சொல்லி கொடுத்து அரபு நாட்டு குதிரை இறக்குமதி பண்ணி அதை பயிற்சி கொடுத்து அதை விற்கிறவங்களுக்கு பேர் என்னது? ராவுத்தர். அது மாதிரியான தொழில முஸ்லிம்கள் தான் அந்த காலத்துல செஞ்சாங்க. அதை செஞ்சவங்களுக்கு பேர் என்ன? ராவுத்தர். ஆனா இப்பவும் ராவுத்தர், குதிரையே கிடையாது, இப்ப குதிரையும் கிடையாது, பயிற்சியும் கிடையாது. இவன் என்ன பண்றான்? ராவுத்தர். ஏப்ப நீ குதிரையா பயிற்சி பண்ற, இப்ப எதுக்கு உன்னை ராவுத்தர்னு சொல்லிக்கிற? அப்ப இது இவங்களா செஞ்சுக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இந்த மாதிரி அதே மாதிரி பட்டாணியர்கள், பட்டாணிகள் சொல்லுவாங்க. பட்டாணினா என்ன? அது உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஒரு ஏரியாவுக்கு பேர் பட்டான். அந்த ஏரியாவில் ஒரு வகுப்பு கலவரம் வருது. அந்த கலவரம் வந்தவுடனே அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? பாதுகாப்புக்காக வேண்டி தமிழ்நாடு அமைதி பூங்கா, இன்னைக்கு மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டால் தமிழ்நாடு தான் அமைதி. இந்த மத கலவரம் கம்மியா இருக்கிற மாநிலம் எது? இந்தியாவிலே தமிழ்நாடு தான். வேற எல்லா மாநிலத்தை விடவும் நல்லிணக்கம் கூட உள்ள மாநிலம் பெருமை எடுத்துக் கொள்ளலாம். அப்ப தமிழ்நாட்டை நோக்கி அவங்க என்ன செய்யறாங்க? பட்டான்கிற ஊர்ல இருந்து அகதிகளாக இடம்பெயர்ந்து, அகதினா நாட்டில இருந்து வரணுமா, ஒரு நாட்டுக்குள்ளேயே என்ன செய்யறாங்க? புலம்பெயர்ந்து இங்க வர்றாங்க. வந்து குடியேறவர்கள் பட்டான்காரங்க, பட்டான்காரங்க சொல்லி அவங்க உருது பேசுவாங்க. ஏன் உருது பேசுறாங்கன்னா, உருது பேசுற ஏரியாவிலிருந்து வந்தவங்க, அது பட்டாணியர்கள். அப்ப அது அவங்க ஒரு இடத்துல இருந்து வந்ததுனால அவங்களுக்கு உள்ள ஒரு பேரு. இப்ப ஏன் நீ பட்டாணி? இப்ப தமிழ்நாட்டு வண்டிய மறைய பட்டாணி, பட்டான்கிற ஊர்ல இருந்தா தான் பட்டாணின்னு சொல்லணும். நம்ம அந்த ஊரை விட்டுட்டு இங்க வந்துட்டோம்னு சொன்னா இப்பவும் பட்டானா? இப்ப அப்படி சொல்லக்கூடாது. இப்படி அவங்க சார்ந்திருக்கிற தொழில், இருக்கிற இடம், இதை வைத்து சில பிரிவுகளாக இருக்கிறாங்க. இது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத பிரிவு. இன்னும் சிலது என்னன்னு கேட்டா, மார்க்கத்தை புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட குழப்பம். இப்ப இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அல்லாஹ்வை தான் வணங்கணும், நபிகள் நாயகம் தான் நமக்கெல்லாம் தலைவர், மனிதர்கள்லாம் எல்லாருமே சமம், பிறப்பின் அடிப்படையில் யாரும் ஏற்றதாலும் கிடையாது. இது இஸ்லாம். இதை புரிஞ்சுக்கிறாம ஒரு சாரார் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இல்ல மனிதர்கள் எல்லாம் சமம் கிடையாது, மனிதர்களே நபிகள் நாயகத்தினுடைய குடும்பம் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு தனிப்பிறவி,
அவங்க வாரிசுகளுக்கு தனி அந்தஸ்து இருக்கிறது அப்படின்னு ஒரு கூட்டம் பிரிஞ்சாங்க. அவங்க பேர் ஷியா. ஷியாங்கிறாங்கல்ல ஈரான்ல இருக்கக்கூடிய உங்களுடைய கொள்கை என்ன? எல்லா மனிதனும் சமம் கிடையாதான், நபிகள் நாயகத்தினுடைய வழித்தோன்றல்கள் மட்டும்தான் சிறந்தவங்களாம் அப்படின்னு ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு அவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இஸ்லாத்தை தப்பா புரிஞ்சதுனால. இது எதனால உண்டானது? தொழில்னால உண்டாவல. இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறது விளங்காம தப்பாக புரிந்து கொண்ட உடனே அது ஒரு கொள்கை, இது ஒரு கொள்கையா போயிடுது. இப்ப அவங்க கேட்கிற என்ன, இப்ப நஜாத்துக்காரங்கிறாங்க, எங்களை தான் சொல்றாங்க நஜாத்துக்காரங்க, எங்களை சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த தர்கா வழிபாடு, வரதட்சணை, இந்த மாதிரியான தீவிரவாதம் இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது ஆரம்ப காலத்தில் நஜாத் என்ற பெயர்ல ஒரு பத்திரிகை நடத்தணும். இப்ப அது இல்ல, நம்ம நடத்தல. அந்த பத்திரிகையை நடத்தி முதல்ல இந்த செய்தியை சொன்னதுனால நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, நஜாத்துக்காரங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சு நமக்கு பேரை நம்மள ஒரு ஜாதி மாதிரி ஆக்கி விட்டாங்க. இப்ப நமக்கு முன்னாடியே தெரியுது எப்படி இந்த பெயர்கள்லாம் உண்டாகுதுன்னு சொல்லிட்டு. அதனால இதெல்லாம் இஸ்லாத்துல நஜாத் இருக்குது, சுன்னத்து ஜமாத்து அல்லது ஷியா இதெல்லாம் கிடையாது. இவங்களா உண்டாகி கொண்டார்கள். எல்லாருமே ஒரே முஸ்லிம் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு.